திருப்பதியோட ஈக்குவலா உள்ள கோயில். ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் வந்து இங்கே அருள் பாலிச்சுட்டு இருக்க. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சாமி தரிசனத்திற்காக திருப்பதி செல்ல முடியாத சூழ்நிலையில் மேலே திருப்பதிக்காக இங்கே வந்து தரிசனம் செய்கிறேன். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நாங்கள் வந்த கோயில் தான் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் மேடவாக்கம். இந்த கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் வந்து ஒரு சின்ன குன்றின் மேல் அமைஞ்சிருக்காரு. குன்று அப்படின்னு சொன்னோன்னே நிறைய படிக்கட்டுகள் இருக்கும்னு நீங்கள் நினைக்க வேணாம். கம்மியான படிக்கட்டு தான், உங்களால் ஈஸியாகவே ஏறி சாமியை வந்து சேவிச்சுட்டு வர முடியும். என் பெயர் கிருஷ்ணன். என் தாப்புடார் பெயர் பாஸ்கர நாயகர். நாங்கள் மேடவாக்கத்தில் பூர்வீக குடியாக இருந்திருந்தோம். இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணியிருந்தோம். பத்மஸ்ரீ சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயில் ஒரு 400 வருஷத்துக்கு முன்னே பழமையான கோயில். இது மங்களாயர் படையெடுப்பு சிதலம் அடைஞ்சு சீர்கெட்டு போயிருந்தது. அதை வந்து 2003ஆம் ஆண்டு பெரும் முயற்சியோட திருப்பணிலாம் நடத்தி பிரம்மோற்சவம் சிறப்பாக பண்ணோம். அதுலேருந்து தொடர்ந்து இப்போ 22 வருஷமாக நடந்துன்னு இருக்குது. இந்த கோயில் வந்து புத்திர பாக்கியம் வேண்டவங்க, கல்யாணம் வேண்டுகோள் வைக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லபடியில் நிறைவேறதில் நிறைய சேவாத்திரிங்க அபிமானமாக இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. வேளச்சேரி மெயின் ரோட்லேருந்து இந்த கோயிலுடைய ஆர்ச்சி இருக்குது. அதுலேருந்து உள்ள வடக்கு பக்கமாக வந்தால் 750 மீட்ரு இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. ஒரு சின்ன குன்றின் மேலே இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலுடைய சிறப்பு குன்றின் மேலே அமைஞ்சிருக்கிறதால சேவாத்திரிங்க அவர் விரும்பி வேண்டுதலை நிறைவேற்றின்னு வந்து போயின்னு இருக்காங்க. கோயில் சிறப்பாக நடந்துன்னு இருக்குது. இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு திரளான கூட்டம் காலையில் 5 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தொடர்ந்து கூட்டம் இருந்துக்கினே தான் இருக்குது. பெருமாள், தாயார், பத்மாசினி தாயார், ஆண்டாள், பட்டாபிராமர், வேணுகோபாலர், ஆதிவராகர், யோக நரசிம்மர், சுதர்சனர் ஆகிய சன்னதிகள் இருந்து அவனுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொண்டு சிறப்பு நேரம் காலையில் மார்கழி மாதத்தில் 5லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். மாலையில் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருக்கும். மற்ற விசேஷ நாளங்களில் நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது. சனிக்கிழமை வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிறப்பாக சேவாத்திரிங்க வருகை புரிஞ்சுக்கின்னு இருக்கிறாங்க. அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிக்கின்னு இருக்குது. மக்கள் காலையிலே வந்து அதிகாலை சுவாமி தரிசனம் வந்து மன நிம்மதி அடைகின்றனர். மக்களுடைய அபிமான ஸ்தலமாக இது இருக்கிறது. இந்த கோயிலுடைய நேர்த்தி கடன் செலுத்துறவங்க வந்து செலுத்திட்டு அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி மன நிம்மதி அடைஞ்சிருக்குன்னு இருக்காங்க. புரட்டாசியில் வந்து 30 நாளும் பஜனையோட நடக்கும். தைப்பொங்கலுக்கு சிறப்பாக இருக்கும். இது ஆண்டாள் கல்யாணம் நடக்கும். இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி சிறப்பாக இருக்கும்.
சொர்க்கவாசல் திறப்போம். எல்லா சனிக்கிழமைகளும் வந்து பஜனையோட கூட்டம் இருக்கும். பஜனை வாரம் வாரம் பஜனை இருக்கும், வந்து பார்க்கலாம். சாமி மேடவாக்கம், அது ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில். நாங்கள் 2008 இங்கே இருக்கோம். அன்னையிலேருந்தே வந்துக்கிட்டு இருக்கோம் டெய்லி. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில், மலை மேலே இருக்குது. அதனால் நான் எல்லாரும் இந்த பெருமாளை சேவிச்சா ரொம்ப நல்லது, எல்லாருக்கும் எல்லாமும் நல்லா கிடைக்கும். திருப்பதியை ஒத்த கோயில், திருப்பதியோட ஈக்குவலாக உள்ள கோயில். இந்த கோயிலை தரிசனம் பண்ணும்போது எல்லாருக்கும் நிம்மதியும் எல்லா அமைதியும் கிடைக்கும். கிரிஜா சிவசைலம். இங்கே வந்து நான் பள்ளிக்கரணையிலேருந்து வரேன். ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த பெருமாள் கோவில் இருக்கு இல்லையா, ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில். இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் வந்து இங்கே அருள் பாலிச்சுருக்க. இந்த கோவிலில் ஆதிவராக மூர்த்தி, அப்புறமா யோக நரசிம்மர் சன்னதி, ராமபிரான் சன்னதி, கிருஷ்ணர் சன்னதி, கிருஷ்ணர் சன்னதி, எல்லா சன்னதியும் இங்கே இருக்கு. இங்கே இங்கே வந்து பிரார்த்தனை வச்சுக்கிற எல்லாருக்குமே அவளோட பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறி எல்லாருக்கும் ஸ்ரீனிவாசருடைய அனுகிரகம் கிடைச்சி எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நான் இந்த ஸ்ரீனிவாச பெருமாளை பிரார்த்தனை பண்ணியிருக்கிறேன். உங்க எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். பேர் நாகராஜன். நான் பள்ளிக்கரணையில் 40 ஆண்டு காலமாக குடியிருந்து வருகிறேன். இங்கு அருகில் உள்ள மேடவாக்கம் மேல திருப்பதி கோவிலுக்கு சனிக்கிழமை வந்து சாமி கும்பிட்டுட்டு செல்கிறேன். மார்கழி மாதம் 30 நாள்லையும் அங்கே சிறப்பான அபிஷேகம் நடைபெறும். அதில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் பெற்று செல்வேன். இன்றைய நாள் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சாமி தரிசனத்திற்காக திருப்பதி செல்ல முடியாத சூழ்நிலையில் மேலே திருப்பதிக்காக இங்கே வந்து தரிசனம் செய்கிறேன். திருப்பதிக்கு போய் வந்த பலன் இந்த மேலே திருப்பதிக்கு மேடவாக்கம் சென்று வந்தால் எல்லா சகலமும் கிடைக்கிறது. திருமணம் ஆகாத பெண்களுக்கும் பையன்களுக்கும் திருமணம் நடக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் இங்கே வேண்டுதல் பெற்றால் குழந்தை பாக்கியம் நடைபெறுகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க மேடவாக்கம் மேல திருப்பதி கோவில் மிக பழங்கால விசேஷமானது. மக்கள் கூட்டம் தினசரி 1000 பேர் வந்து சென்று சாமி தரிசனம் செல்கிறார்கள். நினைத்தது நடைபெறுகிறது. மேலும் அன்றாட பக்தர்கள் இங்கே பக்கத்து ஒரு மேடவாக்கம், பள்ளிக்கரணை, பெரும்பாக்கம், கீழ்கட்டளை எல்லா அருகில் உள்ள ஊர்களில் உள்ளவர்களும் இங்கே வந்து தரிசனம் செய்து சிறப்பு பலனை அடைகிறார்கள்.